எக்ஸ் நிறுவனம் வந்துட்டு எக்ஸ் சேட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்துட்டு இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ட்விட்டர் அப்படின்னு இருந்துச்சு. ட்விட்டர் தான் இந்த எக்ஸ் அப்படின்ற வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் கம்பெனி தான் இப்போ எக்ஸ் சேட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மிஸ்டர் எலான் மஸ்க் அவர் தான் வந்துட்டு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸ் சேட் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அடுத்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் சேட் அப்படின்னா என்னென்னு வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த எக்ஸ் சேட்டுங்கிறது எக்ஸ் நிறுவனம் லான்ச் பண்ண ஒரு அப்ளிகேஷன். ஸோ எக்ஸ் நிறுவனங்கிறது இதுக்கு முன்னாடி வந்து ட்விட்டராக இருந்துச்சு. ட்விட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணி இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. அவங்க தான் வந்து எக்ஸ் சேட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எலான் மஸ்க் தான் இவர் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு நார்மல் இப்போ ஆல்ரெடி இருக்கிற இந்த வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, டெலகிராமு, ஸோ இதெல்லாம் எப்படி ரன் ஆகிட்டு இருக்குதோ, அதாவது ஒரு மெசேஜை வந்துட்டு நம்ம கன்வே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரிங்களா இந்த இதெல்லாம் வாட்ஸ்அப் இதெல்லாம், அதே மாதிரி தான் இந்த எக்ஸ் சேட்டும் வந்துட்டு ரன் ஆகுது. இன்னொன்று வந்துட்டு இந்த வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, இன்ஸ்டாகிராமு இதிலலாம் இல்லாத ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கோப்பெல்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த எக்ஸ் சேட்டில் வந்துட்டு இருக்குன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு இந்த வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, இன்ஸ்டாகிராம் இதுக்கெல்லாம் போட்டியாக இதை வந்திருக்குன்னு கூட நம்ம சொல்லணும். இப்போதைக்கு இதை வந்துட்டு ஐஓஎஸ் இதில் மட்டும் கொண்டு வந்துருக்காங்க. அதாவது ஆப்பிள் ஃபோனில் மட்டும்தான் இதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபியூச்சரில் வந்துட்டு ஆண்ட்ராய்டெலாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக வந்துடும். சரி, இந்த எக்ஸ் சேட்டில் வந்துட்டு என்னென்ன சிறப்பம்சமெல்லாம் இருக்குதுன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இதில் மொத்தம் 6 சிறப்பம்சம் வந்துட்டு இருக்குதுன்னு அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். அதாவது நாம் வந்துட்டு ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அனுப்புகிற மெசேஜ் அவங்களுக்கு மட்டும்தான் போகும். இடையில வந்துட்டு யாருமே அதை வந்துட்டு என்ன சொல்கிறது பார்க்க முடியாது. என்ன சொல்கிறது, இந்த ஹேக்லாம் யாரும் பண்ணி அதை வந்து பண்ண முடியாது. ஒன்று நாம் பார்க்க முடியும், இல்லைன்னா அவங்க பார்க்க முடியும், அவ்வளோதான். அதை விட்டு வேறு யாரும் அந்த மெசேஜை வந்துட்டு ஹேக் பண்ணிலாம் பார்க்க முடியும். ஸோ அந்தளவு ப்ரொடெக்ஷன் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு டிஸப்பியரிங் மெசேஜ். அதாவது இது வந்துட்டு ஆல்ரெடி வாட்ஸ்அப்லேயே இருக்குது. இந்த டிஸப்பியரிங் மெசேஜ் வந்துட்டு நாம் அனுப்புகிற மெசேஜ் நம்மளோட கான்வர்சேஷன் எல்லாமே எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ நாள் செட் பண்ணிக்கலாம். அதாவது 15 நாளோ 30 நாளோ அவ்வளோதான். அந்த நாள் மட்டும்தான் அந்த மெசேஜ் வந்துட்டு இருக்கும், அந்த சேட் பாக்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் வந்துட்டு டெலிட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரியான செட்டிங்ஸ் வந்துட்டு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்துட்டு ஆல்ரெடி வாட்ஸ்அப்லேயே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இது ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற சிஸ்டத்தை அப்படியே இதில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ரெண்டாவது. மூணாவது விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பிளாக்கிங். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற என்ன சொல்கிறது, சேட்டாக இருக்கட்டும், அதாவது வாய்ஸ் சேட்டாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்மளால் வந்துட்டு அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு எடுக்க முடியாது. அந்தளவு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயந்தான். அடுத்து நாலாவதாக வந்து பார்க்கும்போது குரூப் சேட். அதாவது இந்த எக்ஸ் சேட்டில் வந்துட்டு நம்ம வந்து குரூப் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். சேம் வாட்ஸ்அப்பில் நான் எப்படி பண்ணுறோம் பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்பில் வந்துட்டு நம்ம வேணுங்கிற நேம் வந்து கொடுத்துக்கலாம். என்ன சொல்கிறது, டிபி நம்ம வேணுங்கிறத வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம யாரெல்லாம் வேணுமோ நம்ம கான்டாக்ட்லேருந்து எடுத்து நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே கான்செப்ட் தான் இதுலேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க, குரூப் சேட்டு. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம யாரெல்லாம் வேணுமோ எல்லாருமே வந்துட்டு ஒரு குரூப்பாக வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்துட்டு மெசேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். என்ன நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது வந்துட்டு டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கலாம், ஃபோட்டோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், எது வேணாலும் நம்ம அதில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சேம் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸ் சேட்டு இந்த இதுலேயும் வந்துட்டு இந்த குரூப் சேட்டில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து 4வது விஷயம். 5வது வந்துட்டு ஃபைல் ஷேரிங். இதுவுமே வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஏதாவது நம்ம டாக்குமெண்ட், அதாவது எக்ஸெல்லு, வேர்டு, பவர் பாயிண்ட், ஸோ இது மாதிரியான டாக்குமெண்ட் வந்துட்டு பிடிஎஃபாக கூட இருக்கலாம். இது மாதிரி டாக்குமெண்ட் வந்துட்டு நம்ம இதன் மூலம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு வந்து நம்ம அனுப்பிக்கலாம். இது வந்துட்டு 5வது. அடுத்த 6வதாக வந்துட்டு பார்க்கும்போது ஆடியோ அண்ட் வீடியோ கால். நம்ம இது சேம் இதுவும் வாட்ஸ்அப்பில் தான் ஆல்ரெடி இருக்குது. ஆடியோ கால் யாருக்காவது பண்ணணும் அப்படின்னா ஆடியோ கால் பண்ணிக்கலாம், வீடியோ கால் பண்ணிக்கலாம். இதிலே குரூப்பாக வந்து கூட நம்ம வந்துட்டு வீடியோ கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இந்த எக்ஸ் சேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் என்ன சிஸ்டம் இருக்குது, சிஸ்டமில் அதாவது வாட்ஸ்அப்பில் எந்த மாதிரி சிஸ்டம் இருக்குதோ அதை அப்படியே வந்துட்டு இந்த எக்ஸ் சேட்டில் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. இதில் ஆனால் ஆல்ரெடி இருக்கிறது தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் இன்னும் அட்வான்ஸாக வந்துட்டு இன்னும் டெவலப் பண்ண போகிறோம், நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த மாதிரி சிஸ்டமில் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் தான் தெரியும். ஸோ இந்த 6 விஷயங்கள் தான் இதில் வந்து ரொம்ப சிறப்பம்சம் அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸ் சேட் வந்துட்டு வாட்ஸ்அப், டெலகிராம் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ எப்படி இருக்குது, எப்படி ரன் ஆகுது அப்படின்னு நான் பார்த்தோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் வந்துட்டு பொதுவாக சிக்னல் ப்ரோட்டோக்கால் இந்த சிஸ்டத்தை பேஸ் பண்ணி வாட்ஸ்அப் வந்துட்டு ரன் ஆகுது.
அதுக்கப்புறம் டெலகிராம் வந்துட்டு க்ளவுட் பேஸ் சிஸ்டம் மூலம் வந்து டெலகிராம் வந்துட்டு ரன் ஆகுது. இந்த எக்ஸ்சாட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இது வந்து ஜூஸ் பாக்ஸ் ப்ரோட்டோக்கால் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி இந்த எக்ஸ்சாட் வந்துட்டு ரன் ஆகுது. இதில் நம்ம குரூப் சைஸ் வந்து பார்த்தா அப்படின்னா, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் பார்த்து என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு பேசணும் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு குரூப் சேட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி இதில் வந்துட்டு குரூப் சேட் வந்துட்டு எந்தளவு, அதாவது எத்தனை பேர் நம்ம அந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்கிற முடியும் மேக்ஸிமம் அப்படின்னு நான் பார்த்தா அப்படின்னா, பொதுவாக இப்போதைக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு 1024 பேர் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு குரூப்பில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு மேலே நம்மளால் ஆட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் டெலகிராமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை வந்துட்டு நம்ம டெலகிராமில் வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும் ஒரு குரூப்பில். ஆனால் அந்த எக்ஸ்சாட்டில் வந்துட்டு இப்போதைக்கு 350 பேர் தான் மேக்ஸிமம் வந்துட்டு ஆட் பண்ண முடியும். அந்த குரூப் சைஸில் வந்துட்டு 350 பேர் தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ண முடியும். இது வந்துட்டு இந்த டெலகிராமு, வாட்ஸ்அப்பு இதோட கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த வந்துட்டு ஹெட் கவுண்ட்டை வந்துட்டு இந்த குரூப் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்சாட்டில் வந்துட்டு ஃபைல் சைஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ எந்தளவு எவ்வளோ ஃபைல் சைஸ் இருந்தால் நம்ம அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்சாட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் 4 GB அளவில் இருக்கிற ஃபைல் சைஸ் வரைக்கும் நம்மளால் வந்துட்டு ஃபைல் சைஸ் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து நம்மளால் வந்துட்டு ஷேர் பண்ண முடியும். அதே நேரத்தில் டெலகிராமில் வந்துட்டு 2 GB மேக்ஸிமம் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு மேக்ஸிமம் 2 GB, அதுக்கு மேலே நம்ம ஃபைல் சைஸ் வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபைல் சைஸ் ஷேரிங்லாம் வந்து இதை பற்றி நான் பார்க்கும்போது எக்ஸ்சாட்டில் வந்துட்டு நம்ம அதிகப்படியான ஃபைல் சைஸ் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து நம்மளால் ஷேர் பண்ண முடியும். அதாவது 4 GB வரைக்கும் நம்மளால் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிற முடியும். இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான் சொல்ல முடியும். ஸோ எக்ஸ்சாட்டில் வந்துட்டு இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு சில த்ரெட்ஸு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு வந்துட்டு ப்ரைவேசி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த எக்ஸ்சாட்டில் வந்துட்டு இருக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. எதனால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்ம எக்ஸ்சாட்டில் நம்ம வந்துட்டு நம்ம பண்ணுற சேட்ஸு சரி, நம்ம ஷேர் பண்ணுற ஃபைல்ஸு சரி, எல்லாமே வந்துட்டு எங்கே சேவ் ஆகுது அப்படின்னா எக்ஸோட அந்த சர்வரில் தான் சேவ் ஆகுது. ஏன்னா எக்ஸுன்றது வேறு, எக்ஸ்சாட்டுன்றது வேறு. ஆனால் எக்ஸ்சாட்டை லான்ச் பண்ணது எக்ஸு தான். ஆனால் எக்ஸ்சாட்டில் நம்ம என்னென்ன ஃபைல்ஸு ஷேர் பண்ணுறோமோ, என்னென்ன சேட்ஸ் பண்ணுறோமோ, சேட் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துட்டு எக்ஸோட சர்வரில் தான் போய் சேவ் ஆகும். அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஒரு பெரிய சந்தேகமாக வருது. ஏன்னா இவங்க இந்த இதில் நடக்கிற டிரான்சாக்ஷன், அதாவது சேட் டிரான்சாக்ஷன் எதுவுமே வந்துட்டு இவங்க கையில் இல்லை, எல்லாமே இன்னொரு கம்பெனி கையில் கொடுத்து சர்வ் பண்ணி வைக்கிறாங்க. இது எந்தளவு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இதை எப்படி அவங்க வந்துட்டு ஓவர்டேக் பண்ண போகிறாங்கன்றதுன்னு தெரியல. அது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த எக்ஸ்சாட் அப்ளிகேஷன் வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்சாட் அப்ளிகேஷன் இப்போதைக்கு iOS, அதாவது ஆப்பிள் ஃபோனில் மட்டும்தான் இப்போதைக்கு டவுன்லோட் பண்ண முடியும். அந்த ஒரு வெர்ஷனை மட்டும்தான் இப்போதைக்கு எக்ஸ்சாட் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்துட்டு இன்னும் வந்துட்டு லான்ச் பண்ணலை. இது வந்துட்டு வரக்கூடிய காலங்களில் தான் இது வந்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்ஸ் இது வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா வேர்ல்டு வைடாகவே பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் யூசர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக பேர் இருக்காங்க. ஸோ ஏன்னா iOS கம்பேர் பண்ணுறப்ப ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு சீக்கிரமாக லான்ச் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டில் ரொம்ப ரீச் ஆகணுன்றது எல்லாருடைய கருத்துமே கூட. இதுதான் இந்த எக்ஸ்சாட்டை பற்றின ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன். யாரெல்லாம் ஐஃபோன் வச்சுருக்கிறீங்களோ, ஆப்பிள் ப்ராடக்ட் வச்சுருக்கிறீங்களோ அவங்களாம் வந்துட்டு இந்த எக்ஸ்சாட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு இது வந்து சோசியல் மீடியா, என்ன சொல்கிறது, அதனால் வந்துட்டு த்ரெட்ஸ்ன்றது கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும், ப்ரொடெக்ஷன்றது எந்தளவு இருக்குன்றது தெரியாது. ஸோ ரொம்ப சேஃபாக வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக்.